வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் பார்க்குற அந்த செடிக்கு பேர் வந்து க்ரௌன் ஆஃப் தான்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டா மடகாஸ்கர் ஜுவல். இது மடகாஸ்கர் நாட்டிலேருந்து தான் அப்படியே வேறு இந்தியா வரைக்கும் வந்திருக்குது. இதில் பார்த்தோம்னா இது காக்டஸ் கிடையாது, இது வேறு வெரைட்டி. இது ஆனால் இது இன்டோராக வளர்க்கலாம். வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல அது வாட்டி வளரலாம். தண்ணி நிறையா ஊற்றணுன்ட்டு அவசியம் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா எல்லா முள் இருக்கும். இது தண்டு, இதுதான் தண்டு, ஒரே ஒரு தண்டு தான் வரும் பச்சை கலரில். அது தண்டை சுற்றி பார்த்திங்கன்னா அப்படியே முள் தான் ஷார்ப்பாக இருக்கும். முள்ளுக்கு மேலே வந்து அந்த இது இலையெல்லாம் அமைஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தா ஒரு கிரீடமாக இருக்கும். அதை தான் க்ரௌன் ஆஃப் தான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் இந்த பாருங்க பக்கத்தில் இது நல்லா விளைஞ்ச மடகாஸ்கர் ஜுவல் செடி. இது வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 20 சென்டிமீட்டர் வளரும்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் இருக்க அந்த இது வந்து 20 சென்டிமீட்டர்கிட்ட வளர்ந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த இதுதான் பூ. இந்த பூ அமைப்பே சூப்பராக இருப்பாங்களே, இப்படி நல்லா ஒரு அடுக்காக. இந்த பூவே பார்த்திங்கன்னா அப்படியே முற்றினதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்துட்டு வெள்ளை கலரில் விதை இருக்குங்க. அந்த விதை அப்படியே விழுந்து முளைக்கும், அல்லது நம்மளே வந்து அதை முளைக்க போடலாம். அப்படி நாங்கள் அந்த முளைக்க போட்டு இங்கே பாருங்கள், கூட்டமாக குட்டி குட்டி செடி வந்திருக்காங்க. எத்தனை செடி பாருங்கள், 1 2 3 4 5 6 7. அது இது அப்படியே மொத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது திருவிழாவுக்கு வந்து நம்ம தாத்தா கூட வந்துட்டு பேர பிள்ளைங்க வந்துட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே போகிற மாதிரி, அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னு பாருங்கள். அதே மாதிரி நல்லா முத்தின மடகாஸ்கர் ஜுவல் செடி இருக்குது. அது பக்கத்தில் ஃபுல்லாக குட்டி குட்டி செடிகள்லாம் வந்துருக்குது. இனிமேல் இந்த செடியெல்லாம் வந்துட்டு தனியாக பிடிங்கி நடணும். இதாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு ஜன்னல் ஓரமாக வச்சு கூட நம்ம இன்டோர் பிளான்ட் மாதிரி வளர்க்கலாம். அல்லது இப்போ மொட்டை மாடியிலையும் வந்து நல்லா வெயில் படுற அளவுக்கு கூட வச்சு வளர்க்கலாம். அடிக்கடி தண்ணி ஊற்றணும் கூட அவசியம் இல்லை. வாரத்துக்கு ஒரு தடவை ஊற்றினா கூட அது மாதிரி தாங்கி நிற்கும். நல்லா பாலைவனத்தில் வளரக்கூடிய மாதிரியான ஒரு செடி தான் இது. இந்த தண்டு அமைப்பு, இந்த பூக்கள் அமைப்பு, இந்த இலை அமைப்பு, இதுக்கு தான் ஒரு அழகுக்காக ஒரு வித்தியாசமான செடியாக இருக்குங்கிறதுனால அழகுக்காக வளர்க்குறேங்க. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.